எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விசிகாவுக்கு இருக்கக்கூடிய வலிமை, கம்யூனிஸ்ட், அப்புறம் மதிமுக, மற்ற கட்சிகளை இருக்கக்கூடிய வலிமையை நம்ம குறைத்து மதிப்பிடவும் முடியாது. எனவே அவர்களை அவர்களுக்கு இடங்களை குறைத்து, ஏன்னா எல்லா நேரத்திலும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு விட்டு கொடுத்து தான் போயிருக்காங்க. திமுகவுக்கு எப்படி விட்டு கொடுத்து போயிருக்காங்க? கொள்கைக்காக, ஒரு இந்துத்துவ எதிர்ப்புக்காக, மதசார்பின்மையை நிறுவுவதற்காக, சமூக நீதியை மேம்படுத்துவதற்காக விசிகா, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, கொங்கு நாட்டு மக்கள் கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், இப்படி பல்வேறு கட்சிகள் திமுகவுடன் தொடர்ந்து இருக்காங்க, சமரசம் பண்ணிகிட்டு இருக்காங்க, விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக என்ன விட்டு கொடுத்தது அப்படின்னு கேட்க வேண்டிய சூழல் வரும் பொழுது திமுக விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் இல்லை, அவர்களை அரவணைக்கக்கூடிய சூழல் அப்படின்னா இன்றைக்கி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் எம்பி சீட் கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க, ஓகே. ஆனால் அதை தாண்டி அவர்களுக்கு அதிகாரத்தில் வாய்ப்புகள், போர்டு மெம்பரு, பல்வேறு வாரியங்களில் தலைவர்கள், இப்படிப்பட்ட பதவிகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். அப்போ அந்த ஜாதியவாதம், மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய, சமூக நீதியை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருப்பதற்கு காரணமாக அவர்களது கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் திமுக தலைமைக்கு இன்றைக்கி உள்ள மிகப்பெரிய சவால்.